Students, our very important area is universal law of gravitation. So far we discussed the Kepler's law, able to explain the planetary motion, but it failed to explain the forces responsible for it. ஸோ பிளானட்ஸ் எல்லாம் எந்த பவுண்டிங்கில் அது ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கெப்லர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. இட் வாஸ் explained by Newton, who analyzed Kepler's law and Galileo's observation and deduced the law of gravitation. இது நம்ம 10th இருந்து படிச்சிருக்கோம். Newton's universal law of gravitation. அது என்ன சொல்லுது? Take two particles or two objects of mass m1 and m2. They are separated by the distance r. Okay, and the particle of mass m1 attract the particle of mass m2 with an attractive force அப்படினு சொல்றோம். The strength of force எப்படி இருக்கும்? Is directly proportional to the product of masses and inversely proportional to the square of distance between them அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒரு 2 mark. Directly proportional to the product of their masses and is inversely proportional to the square of distance between them. அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்? F proportional m1 m2 product of mass inversely proportional square of distance between them. proportionality எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு போடுறேன். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். here g is the constant. we say it is the gravitational constant. நெகட்டிவ் சைன் எதை ரிசம்பிள் பண்ணுது? The force between the two objects is attractive in nature அப்படிங்கிறத இந்த மைனஸ் சைன் வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே ஆர் கேப்ங்கிறது என்னதுன்னா யூனிட் வெக்டர் ஃப்ரம் m1 டுவர்ட்ஸ் m2. m1லேருந்து எதை நோக்கி இருக்கும்? m2வை நோக்கி இருக்கும். ஜிங்கிறது gravitational constant, value 6.67 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. இந்த யூனிட் எல்லாம் மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஃபார்முலாவிலிருந்து எழுதுகிற மாதிரி நினைவில் வச்சுக்கலாம். F equal to G m1 m2 by r square. Gக்கு யூனிட் வேணும். rearrange the equation. r square மேலே போயிருமா? f into r square by m1 m2 ஃபோர்ஸ்க்கு என்ன போட்டிருக்கான்? நியூட்டன். டிஸ்டன்ஸ்க்கு என்னது? மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர். மாஸ்க்கு என்னது? கிலோகிராம். இதுக்கு ஒரு கிலோகிராம், இதுக்கு ஒரு கிலோகிராம். அப்போ கிலோகிராம் ஸ்கொயர். மேலே வரும்போது கிலோகிராம் பவர் -2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ரைட். The vector F denotes, F எதை டினோட் பண்ணுதுன்னா force experienced by M2 due to M1. M1னால M2 மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ரிசம்பிள் பண்ணுது. அண்டு த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறத அது ரிசம்பிள் பண்ணுது. அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ரெண்டு மாசஸையும் இணைக்கக்கூடிய அந்த லைன் ஜாயினிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட் லைன், சரியா? இந்த லைனில் அந்த லைன் ஜாயினிங்கில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் 6.1. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆர்ங்கிறது
கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ங்கிறது இஸ் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 3 டைமென்ஷனில் சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை ரிசம்பிள் பண்ணுது. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர். இதே இது ஒரு பிளேனில் இருந்துச்சுன்னா இன் எ பிளேன் அப்படின்னா 2 கோஆர்டினேட் மட்டும் வரும். எக்ஸ் ஒய் ஆர் ஒய் இசட் அப்படின்னு மட்டும் வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ 2 மாஸ் எடுத்துக்கலாம். m1 m2 separated by distance 10 meter. In the following figure, calculate the force of attraction between them and draw the direction of forces. Masses என்ன கொடுத்திருக்கான்? m1 1 kg, m2 2 kg. இந்த படத்தில் காட்டியிருக்கான். m1 1 kg, m2 2 kg. Distance r வந்து 10 meter. ஓகேவா? அப்போ நம்ம ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? F equal to minus G m1 m2 by r square r cap. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்? ஈஸியான ப்ராப்ளம், அதனால தான் புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜிங்கிற இடத்துல 6.67 10⁻⁻11 மெமரபுளாக வச்சுக்கலாம். m1 1, m2 2 kg. ஸோ ஆர்ங்கிறது 10. ஆர் ஸ்கொயர் என்ன வரும்? 100 வருமா? ரைட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4.13 அவ்வளோதான். இங்கே 10⁻2 மேலே வந்தால் என்னது? -2. ஆல்ரெடி 10⁻−11 இருக்குது. அப்போ 10⁻−13 நியூட்டன் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் எப்படி இருக்குது? 10⁻−13 இருக்குது. அப்போ திஸ் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஸ்மால். This is the reason we do not feel the gravitation force of attraction between each other. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டு, இன்னொரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்டு, நம்ம 2 பேருக்கு இடையில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு போர்ஷன் இருக்காரு, treated as a particle of mass m1. உனக்கு பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருக்காரு, treated as the particle of mass m2. So between them there is a gravitational force of attraction is there, but the value is very small. That is the reason we do not feel the gravitational force of attraction between each other. The value of G plays very crucial role in deciding the strength of the force. ஜியோட வேல்யூ அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ஜி கம்மியாக இருக்கு. இப்போ அந்த வெக்டர் நோட்டேஷனை பார்க்கணும். F21 அதாவது 1வது பார்ட்டிக்கல் 2வது பார்ட்டிக்கல் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். பின்னாடி இருந்து மீனிங் எடுக்கணும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை மாஸ் 2 டியூ டு மாஸ் m1. அதாவது m2ங்கிற மாஸ் மேலே m1 செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் F21. ஏன்னா டைரக்ஷனை காட்டணும் இல்லையா? இந்த டைரக்ஷனை காட்டியிருக்கான். F21னா the force experienced by mass m2 due to mass m1. m1 வந்து m2 மேலே செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ். இது எதை நோக்கி இருக்கும்னா it acts towards m1 நோக்கி இருக்கும். ஓகேவா? ரைட்.
அப்போ இது y டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் இப்படி போகுது. அப்போ இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷனாக இருக்கும்? திஸ் டைரக்ஷன் இஸ் மைனஸ் y. அப்போ யூனிட் வெக்டர் என்னது? மைனஸ் ஜே கேப். F12னா என்ன சார் அப்படின்னு கேட்டோன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை M1 டியூ டு M2. M2 M1 மேலே காட்டக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? M2 M1 மேலே காட்டக்கூடிய ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் M2. அப்போ F12ங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது y டைரக்ஷன். அப்போ இங்கே யூனிட் வெக்டர் என்னது? ஜே கேப். அப்போ M1 exert a force on M2. M2 is also exert a equal force on M1, but both are opposite in direction. Okay va? That is, this confirms Newton's third law. Okay va? ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து M2 M1 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பாசிட்டிவ் y டைரக்ஷனில் இருக்கு. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் M1 exerted on the particle M2. ஓகேவா? இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா மைனஸ் y டைரக்ஷனில் இருக்கும்.